திடீர்னு சொல்லி ஒரு கனவுண்டு. அந்த கனவுல எப்படி தெரியும்? பாங்க சொல்லியாச்சு, பள்ளியில பாங்க சொல்லிட்டாங்க, ஜமாத் முடிஞ்சிருச்சு, ஜமாத் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வார மாதிரி ஒரு கனவுண்டு. இவர் திடீரென்று சொல்லி முழிப்பாரு, அடே பாங்க சொல்லிட்டாங்க, ஜமாத் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஜமாத் மிஸ் ஆகிருச்சேன்னு சொல்லி அந்த பெரிய கவலையோடு எழுப்பி பார்ப்பாரு. பாங்கும் சொல்லி இருக்காது, ஜமாத்து முடிஞ்சிருக்காது. இது என்ன இந்த மலக்கு கொண்டு வந்து போடக்கூடிய கனவு? ஏன் இவர் தொடர்ந்து ஜமாத்தை தவறாமல் தொழுது கொண்டிருக்கிறாரு. அதனால மலக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? அவருக்கு கொண்டு வந்து இந்த கனவை போடுறாங்க. ஜமாத் முடிஞ்ச மாதிரி, பாங்கு சொல்லப்பட்ட மாதிரி ஒரு கனவை போட்டு அது மலக்கு போடக்கூடிய நன்மாராயம். அதனால நபியுடைய தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்குது, எப்படி ஷைத்தான் முயற்சி செய்வானோ அதே மாதிரி மலக்கவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மலக்கு எங்களோட இருக்கணும்டா என்ன? நாங்க சுத்தமா இருந்தா தான் மலக்குமார்கள் வருவாங்க. நாங்க சுத்தமா இருந்த எங்கட வீட்டுக்கு எப்படி மலக்கு வாரது? எங்களுக்கு நல்ல கனவுகள் எப்படி போடுறது? எங்களுக்கு நல்ல நன்மாராய் இருந்த மலக்குமார்கள் எப்படி சொல்றது? எங்கட வீட்டுல உருவப்படங்களை மாட்டி வச்சிருந்தா மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வர இயலாது. ஜனாபத்தோடு இருந்தாலும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், அல்ல எங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். லீவு நாள் சொன்னா காலையில் 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் என்ன செய்யறது? படுக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தை எங்களுடைய மௌத்துடைய நேரம் வந்தா ரஹ்மத்துடைய மலக்கு எங்க வீட்டுக்கு வர இயலாது, ரஹ்மத்துடைய மலக்கு எங்களோட சேர இயலாது. அந்த ஷைத்தான் அந்த வேலையில பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அதனால ஒரு ஆளுக்கு ஜனாபத் ஏற்பட்ட என்ன ஆக சிறந்தது என்ன? அவர் உடனடியாக குடித்துக் கொள்றது ஆக சிறந்தது. அப்படி உடனடியாக குடிக்க முடியாவிட்டால் ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கணவனும் மனைவியும் உடலோடு ஈடுபட்டதற்கு பின்னால அந்த ஜனாபத்தோட ஒரு ஆள் குளிக்காம தூங்கலாமா? நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் என்ன? அவர் உடனடியா குடித்து கொண்டு தூங்குறது ஆக சிறந்தது. அப்படி அவரு குளிக்கிறதுக்கு வசதி இல்லை அந்த கட்டத்துல அவர் என்ன செய்யலாம்? வுது செய்து கொண்டு தூங்கலாம். அதற்கும் அவருக்கு வுது செய்யவும் வசதி இல்லை. அந்த மர்மஸ்தானத்தை குறைந்தபட்சம் கழுவி கொண்டாவது தூங்குறது நல்லதான எது வரைக்கும்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும். ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பின்னால ஒரு நிமிஷம் கூட அவர் ஜனாபத்தோடு இருக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, அதெல்லாம் நாங்க பார்க்கணும். எங்கட வீட்டுக்கு ரஹ்மத்துடைய ஹதரத் பிலாலை தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல எல்லோரையும் மதித்தார்கள், எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார்கள். பண்புகளால, குணங்களால அடுத்தவர்களுடன் பழகினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து அவர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எதை சொல்லி வருகின்றோம் என்றால், குர்ஆனை நாம் செயல் ரீதியாக செய்த அந்த குர்ஆனை பாதுகாக்கணும். குர்ஆனுடைய அறிவுரைகள்ல முக்கியமானது அல்லாஹுடைய நம்பிக்கை. குர்ஆனுடைய அறிவுரைகளில் முக்கியமானது நாம் ஒற்றுமையாக வாழ்வது. இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். பலவிதமான ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அதனால் ஒவ்வொரு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால சில சில்லறை விடயங்களை முன்னால வைத்துக் கொண்டு அது கூடுமா, இது கூடுமா, இது சுன்னத்தா, இது மக்ரூஹா, இதற்கு சஹீஹான ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, அதற்கு அந்த ஹதீஸ் அது சஹீஹ் இல்ல தஈஃப் என்று நாம் நமக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருப்பது. அல்லாஹு அன்ஹு அவர்களை, இவர் கருப்பர், இவர் ஹபஷாவில் இருந்து வந்தவர், இவர் வெளிநாட்டுக்காரன், இவர் உள்ளூர்காரன் இல்ல, இவன் வந்தான் வர்த்தான் என்ற வேற்றுமையை காட்டல்ல, வித்தியாசத்தை காட்டல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அபூபக்கர் சய்யிதுனா வ அத்தக சய்யிதனா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய ஒரு தலைவர் என்றால் இன்னும் ஒரு தலைவராகிய பிலாலை உரிமை விட்டார் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் பிலாலை தலைவர் என்று கூறக்கூடிய அளவுல எல்லோரையும் மதித்தார்கள், எல்லோரையும் கண்ணியப்படுத்தினார்கள். பண்புகளால, குணங்களால அடுத்தவர்களுடன் பழகினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகளை ஒரு பக்கத்தில் வைத்து அவர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எதை சொல்லி வருகின்றோம் என்றால், குர்ஆனை நாம் செயல் ரீதியாக
நேரடியாக செய்த இந்த குர்ஆனை பாதுகாக்கணும். குர்ஆனுடைய அறிவுரைகள்ல முக்கியமானது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. குர்ஆனுடைய அறிவுரைகளில் முக்கியமானது நாம் ஒற்றுமையாக வாழ்வது. இதை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் ஒவ்வொரு காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது அன்று முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால சில சில்லறை விடயங்களை முன்னால வைத்துக் கொண்டு அது கூடுமா, இது கூடுமா, இது சுன்னத்தா, இது மக்ரூஹா, இதற்கு சஹீஹான ஹதீஸ் ஆதாரம் இருக்கா, அதற்கு அந்த ஹதீஸ் அது சஹீஹ் இல்ல தஈஃப் என்று நாம் நமக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருப்பது இன்னும் இஸ்லாமியர்களுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இது எதை மாதிரின்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வருகின்றார்கள். வந்த வேளையில ஒரு மூலையில 2 யூதர்கள் சண்டை பிடிக்கின்றார்கள். 2 யஹூதிகள் சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே போய் ஒரு ஆள் காதை கொடுத்து கேட்டா, ஒரு யஹூதி கூறுகின்றார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுநீர் சுத்தம் என்று. மற்றவன் கூறுகின்றான் இல்ல இல்ல அவருடைய சிறுநீர் அசுத்தம் என்று. ஆக 2 மிகப்பெரிய சமூகங்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கின்றது. 2 பேர்கள் மூலையில் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் சுத்தமா அசுத்தமா என்று சண்டை பிடிப்பது மாதிரி தான் இன்று அதிகமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை. முழு உலகத்தில் உள்ளவர்களும் நமக்கு எதிராக சதித்திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சின்னங்களை கேவலமா நினைக்கிறாங்க. நம்முடைய தலைவர்களை அவமானமா கருதுறாங்க. இடையிடையே தலைவர்களுடைய படங்களை கார்ட்டூன்களை வரைந்து முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சியை பொருந்திக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல சதித்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவ்வளவு நடந்தும் கூட நம்முடைய சில சகோதரர்கள் சில சில்லறை விடயங்களை முன்னால வச்சு அவர்கள் பிரிந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருவது? எப்படி அந்நியவர்கள் அவர்களுடைய மதங்களை மார்க்கங்களை தலைவர்களை வைத்து பெருமை அடிப்பதை போன்று இல்ல. நாங்க நம்முடைய மதத்தை பின்பற்றணும். நபியுடைய சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நம்முடைய பெண்மணிகள்கிட்ட ஃபரிதாவுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கை வரணும். நாங்க வாழ்ந்து காட்டணும். இதுதான் இஸ்லாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நாங்க இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்துல அதனுடைய உண்மையான முறைப்படி நாங்க வாழ்ந்தோம் என்றால், நாங்க வாழ்ந்து அவர்களுக்கு முன்னால காட்டினோம் என்றால் அவர்களுக்கு விளங்கும், ஆம் இவங்க வெறும் பேச்சில் இல்ல, இவங்க செயல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு கிழமை 2 கிழமை கொஞ்சம் கத்துவாங்க, சப்தம் போடுவாங்க, ஆர்ப்பாட்டங்களை செய்வாங்க, கூட்டங்களை நடத்துவாங்க. அதோட முஸ்லிம்கள் மறத்திடுவாங்க. இந்த முஸ்லிம்களுடைய ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இவ்வாறு தான் செய்து வருகின்றார்கள் என்று அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அதற்கு மாற்றமாக அந்த இஸ்லாமிய உணர்வு, நபியுடைய மஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் வரணும். நபியுடைய சுன்னத்தை நம்முடைய உயிரை விட பெரிதாக மதித்து நாம் 100க்கு 100 இஸ்லாமிய முறைப்படி குர்ஆனுடைய போதனைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி நடந்தோம் என்றா இதை பார்த்து ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மாற்றமாக நாங்க வாயால நபியுடைய விருப்பம் இருக்குது, நபியுடைய மஹப்பத் இருக்குது, நாம் நபியை நேசிக்கின்றோம் என்று வாயால தாவா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நேர் மாற்றம் நம்முடைய உட, நம்முடைய நட, நம்முடைய திருமண வைபவங்கள், நம்முடைய குழந்தை வளர்ப்புகள், நம்முடைய விசேஷ வைபவங்கள், இதை பார்த்தோம் என்றால் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம். இது எதை போன்று என்றால், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவுக்கு போக முற்படுகின்றார்கள். முக்கியமானவர்கள் சொன்னார்கள், நீங்க போகாதீங்க, கர்பலாவுல உங்களுக்கு ஏதாவது தீங்கு வரும், கர்பலாவுல உங்களுக்கு ஆபத்து வரும். இல்ல அவங்க போக முற்பட்ட வேளையில ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஷாயர் இடையில சந்திக்கின்றார். சந்தித்து கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட எங்கே சென்று கொண்டிருக்கிறீங்க? நான் ஈராக்குக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஈராக் மக்கள் என்ன பத்தி எப்படி பேசுறாங்க? சொன்னாங்க, ஈராக் மக்களுடைய நாவுல யா ஹுசைன் யா ஹுசைன் என்று இருக்குது, ஆனா அவர்களுடைய கல்பு யா யசீத் யா யசீத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஷாயிர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாங்களும் எங்கட நாவுல முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கட தலைவர், அவர்கள் எங்கட கடைசி நபி என்று நாவால்
கூறிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த கூஃபா வாசிகளுடைய உள்ளத்துல நாவுல ஹுசைன் கல்புல யஸீத் என்று இருந்ததோ அதே மாதிரி நம்முடைய கல்பு அவர்களுடைய கலாச்சாரங்களின் மீது விருப்பம், அவர்களுடைய நடவடிக்கைகளின் மீது விருப்பம், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய வாழ்க்கை முறையின் மீது விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. நாவால நாங்க வெறும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நானும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆங்காங்கே செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், நாங்க இஸ்லாமியர்களாக வாழ்ந்து காட்டணும். ஊர் உலகத்திற்காக வேண்டி வாழ்றதல்ல, நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸை திருப்திப்படுத்துறல்ல, நம்முடைய ஊர்ல ஒரு வழக்கம் என்பதற்காக வேண்டி மார்க்கம் அல்ல, ஷரியத் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, நபி தோழர்கள் அதை எந்த முறையில செயல்படுத்தி காட்டினார்களோ அதே முறைப்படி நாம் அத்துணை பேர்களும் ஒற்றுமையாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அந்த இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவத்தில் செயல்படுத்தி காட்டினோம்டா இதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருவதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாதனமாக அம்சமாக அமையும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அது மிக முக்கியமான ஒரு ஊர் பேருவில, இலங்கையில ஆக முக்கியமான ஊர் என்றால் அது மிகையாகாது. அல்ஹம்துலில்லாஹ் பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஊர்ல ஜாமியா நதிமியான்னு சொல்லி இன்னும் தீனுடைய பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த மதரத்து ஸலாஹ் என்ற இந்த அரபு கலாசாலை இன்று ஹாஃபிஸ்களை வெளியாக்கி ஆலிம்களுக்குரிய அந்த பாடத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து இந்த புதிய கட்டட திறப்பு விழாவுடைய இந்த முப்பெரும் விழாவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அதனால் இது மதரசா நடக்கின்றது, ஹாஃபிஸ்கள் ஆகின்றார்கள், ஆலிம்கள் ஆகின்றார்கள், திறப்பு விழா முடிந்து விட்டது என்று கூடி களைவதல்ல. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எதிர்காலத்தை யோசிக்கணும். என்னுடைய வயது என்ன, என்னுடைய மகளுக்கு வயது என்ன, என்னுடைய மகனுக்கு வயது என்ன, நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து காட்டுறது எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் தேவையே தவிர ஊர் உலகத்தார்களை திருப்திப்படுத்துவதல்ல என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை நான் சந்தோஷப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும் என்று நாம் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினோம்டா நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.